நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்டிகே மாடியூல் ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ சேனல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டீரியோ சேனல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டீரியோ சேனல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு. மீதி எல்லா சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வந்து வோல்ட் அவுட்புட் ஆகுது, மீதி எல்லா சேனலுமே வந்து நாய்ஸ் வருதுன்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம். சேம் கம்ப்ளைண்ட் அதே மாதிரி தான் இருக்குது. அதை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை லைன் வந்து கொடுத்தாச்சு. ஸ்பீக்கர் அவுட்புட்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்ட் அவுட்புட் ஆகுது. அதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருடைய ஸ்பீக்கரோட லைனில் வந்து கொடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நாய்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. இதே மாதிரி இது எல்லா சேனல்லையுமே அந்த மாதிரி ஆகுது. பார்த்திங்கன்னா தெரியும், இதுலேயும் வோல்ட் அவுட்புட் ஆகுது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த 2 சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகே தான். இதில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த போர்டில் விஷுவலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு காம்பவுண்டும் வந்து டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய அந்த சேனல் பாடக்கூடிய சேனலை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த சிக்னல் டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, பாடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர். இதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக காமிக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபால்ட்டான சைடு. இதில் செக் பண்ணி பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லாயிருக்கு, பேஸுக்கும் எமிட்டருக்கும் வைக்கல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து வித்தியாசமாக தெரியுது. இந்த சைடு பார்த்தோம்னா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்புட்டுமே கொடுக்காத டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஒரு சில இடத்துல வந்து வோல்ட் அவுட்புட் ஆகிறதுக்கும் இதுதான் காரணம். ஸோ வந்து நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம சவுண்ட் டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.